இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூணாறில் யூனிக்கான ஒரு பிளேஸு. ஆமாங்க, இது பொன்முடி ஹேங்கிங் பிரிட்ஜு. இது பொன்முடி டேமுக்கு பக்கத்தில் இருக்கு. நாம் இருக்க இந்த பிரிட்ஜு பிரிட்டிஷ் காலத்தில் 19th centuryயில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை முடிச்சு நேராக பொன்முடி டேமுக்கு தாங்க போகிறோம். வாங்க ஜீப்பில் சவாரியை கன்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் போகிற பாதை ஒரு பக்கம் ஃபுல்லாக பாறை, இன்னொரு பக்கம் டேமோட பெரிய பள்ளத்தாக்குன்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் நாங்கள் ஜீப்பில் போகிறோம். ஒரே குறுகலான பாதைன்றனால ஜீப்ல இருந்து கீழே பார்க்குறப்ப ஒரு மாதிரி கிருன்னு தலையை சுற்றிடுச்சுங்க. ஆனால் அந்த வியூவை பார்க்குறப்ப ஒரே த்ரில்லிங்காகவும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பக்கம் டேமோட வியூவும் இன்னொரு பக்கம் ஹில்ஸும் பார்க்கவே வியூ செம்மையாக இருந்துச்சு. ஒரு வழியாக டேம் கிட்ட வந்தாச்சு. இதாங்க பொன்முடி டேமு. இந்த டேம் கேரளா ஸ்டேட்டில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. இதோட நீளம் மட்டுமே 294 மீட்டர் இருக்குங்க. இந்த டேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை, பச்சை பசேன்னு புல்வெளியும் ஜில்லுன்னு காற்றும் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இந்த வியூவையும் ஜில்லுன்னு காற்றையும் சுவாசிங்கன்னா உன் மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு வலியெல்லாம் காற்றோடே பறந்து போயிடும். கண்டிப்பாக இந்த பொன்முடி டேமை விசிட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே டேமோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம போகிற இடம் வந்து பொன்முடி டேமோட லேக்குக்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, ஜீப்ல இருந்து இறங்கி கீழே சின்னதாக பைவாக் நடந்து போகணும். அங்கேருந்து டேமோட வியூ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ வியூஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே லேக்குக்கு வந்துட்டோம். இந்த லேக்கில் போட்டிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போட்டிங் போகிறதா இருந்தால் போகலாம். இங்கே ஸ்பீட் போட்டிங் அவைலபிளாக இருக்குங்க. எங்களுக்கு டைம் இல்லாததுனால போகல. நீங்கள் போகிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் போட்டிங் இல்லைங்க, ஸ்பீட் போட்டிங். அப்புறம் இந்த இடத்துல தாங்க சென்னை எக்ஸ்பிரஸ் மூவி ஷூட் பண்ணாங்க. இந்த டேமோட சுற்றி ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க அதிகமாக இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் விசிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்ததாக எக்கோ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜீப்ல இருந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி நாங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கத்துல இருந்து நாங்கள் கத்த, ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க கத்தன்னு ஒரே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி நாங்கள் கத்திக்கிட்டே கிடந்தோம். பார்க்கறதுக்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததான் நாங்கள் மவுண்டன் வியூ பாயிண்ட்டுக்கு சன்செட் பார்க்க வந்துட்டோம். சன்செட்டை பார்த்து முடிச்சுட்டு டயர்டாகி கீழே உட்காந்துட்டோம். அந்த மவுண்டன் வியூ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜீப்ல ஏறி லாஸ்டா சாக்லேட் ஃபேக்டரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 7-8 இடத்த விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக மூணாறு வந்தா இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.